அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜிமார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு இப்போ மௌலானா அந்த 5 நாட்கள் சொன்ன விஷயங்கள் நம்ம வந்து திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், பெண்களுக்கு டவுட் இருக்கும், ஆண்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சில டவுட் இருக்கும்ல, அது ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு கேட்டோம்னா இன்ஷால்லா தெளிவுபடுத்துறதுக்கு இன்ஷால்லா கேட்கலாமா? சொல்லுங்கள், என்ன டவுட் இருக்குது உங்களுக்கு? இப்போது அந்த 5-6 நாட்கள் நம்ம வந்து பேசியிருக்காங்க. மீனாவுக்கு போகிறது, அரஃபாவுக்கு போகிறது, முஸ்தலிஃபாவுக்கு போகிறது, அப்புறம் முஸ்தலிஃபாவில் தங்கி அப்புறம் திருப்பி மீனாவுக்கு போகிறது, கல்லடி, இந்த மாதிரி இந்த நாட்களில் டவுட் இருக்கும் உங்களுக்கு. அது என்ன டவுட்டு கொஞ்சம் கேளுங்க இன்ஷால்லா. மைக் கொடுக்கப்படும் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ அந்த 5 நாட்களில் வந்து என்ன பொருட்கள் அங்கே எடுத்துகிட்டு வரணும், அந்த பேக்கில் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் பதிவு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மினாக்கு வந்து நம்ம ட்ராவல் கிட்டில் வந்து ஒரு சின்ன பேக் கொடுக்கணும், பேக் மாதிரி. அதில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ட்ரெஸ்ஸு, நம்ம வந்து ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்கிறோம்ல, அந்த மெடிசன்ஸ் நம்ம கூட இருக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸு, மெடிசன்ஸு, அதே மாதிரி வந்து நம்மளோட சின்ன ஸ்நாக்ஸ் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா வந்து சில பேருக்கு சுகர் இருக்கும், பிபி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதை கொஞ்சம் ஸ்நாக்ஸ், நம்ம பிஸ்கெட்டு அந்த மாதிரி வாங்கி நம்ம பேக்கில் வச்சுக்கிறது. சொன்ன மாதிரி நம்ம வந்து பேக், அந்த பேக்கேஜ் இருக்கிற பெரிய பேக் இல்லாமல் சின்ன பேக்கில் நம்மளோட தேவை என்ன தேவை இருக்கோ அது மட்டும் வச்சுக்கிறது. சரியா? ஆமாம், நம்ம கொடுப்போம். நம்ம வந்து டிராவல் கிட் இருக்கு, அந்த டிராவல் கிட்ல ஒரு பெரிய பேக் இருக்கு, அதில் வந்து மினாக்கு சொல்லி ஒரு பேக் கொடுக்குறோம், ஒரு சின்ன பேக் கொடுக்குறோம். அந்த பேக் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரோம் இன்ஷால்லா. பயணத்தில் நடந்து போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடந்து போகிறாங்க. நடந்து போகிறது சிறந்ததா இல்லை பஸ்ஸில் போகிறது சிறந்ததுங்களா? அல்ஹம்துலில்லாஹ், முன்னாடி கேட்ட கேள்வியில் காற்று தலையானே வாங்கி வச்சுக்கோங்க. ஊதி தூங்கக்கூடிய காற்று தலையானை. உங்களுக்கு அரஃபாவில் தலையானை இருக்கும், மினாவில் தலையானை இருக்கும், முஸ்தலிஃபாவில் இருக்காது. அதே மாதிரி ஒரு பெட்ஷீட் மாதிரி துணி மட்டும் கீழே விரிக்கக்கூடிய ஒரு துணி, வெயிட் இல்லாத அளவுக்கு லேசான ஒரு துணி, கீழே விரிக்கிற துணி, ஒரு காற்று தலையணை. அதே மாதிரி நம்ம சர்வீஸ் ஏஜாஸ் பாய் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த எஹராம கலைஞ்சதுக்கு பிறகு போடக்கூடிய நார்மல் ட்ரெஸ்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய எஹராம் ஏதாவது கரைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சிரமம், இது வந்து அழுக்காயிரும். 3 நாள் தொடர்ந்து கட்டியிருக்க வேண்டியது இருக்கு. துல்ஹஜ்-பிறை 8, துல்ஹஜ்-பிறை 9, துல்ஹஜ்-பிறை 10 அன்னைக்கு தான் என்ன செய்வோம், குர்பானி கொடுத்த பிறகு உறுதியான பிறகு தான் என்ன செய்வோம், எஹராம களைவோம். அப்போ 3 நாள் கட்ட வேண்டிய எஹராம் இருக்குது. அப்போ ஒரு எஹராம் கூடுதலாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. இது மாதிரி இது இல்லாமல் வயசானவங்களுக்கு இந்த எலக்ட்ரால் பவுடர், வெயில் நேரத்தில் மயக்கம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அது கலந்து குடிச்சுக்கிற மாதிரி நீங்கள் அங்கே தான் உங்களுக்கு தேவைப்படும். மற்ற நேரத்தில் உங்களுக்கு அஜீசியாவில் இருக்கும்போதோ, கிளாக் டவரில் இருக்கும்போதோ, உங்களுக்கு மதினாவில் இருக்கும்போதோ எல்லா விதமான சாப்பாடு இருக்கும். நம்ம விரும்புகிற சாப்பாடு அங்கே மட்டும்தான் என்ன செய்யாது, கிடைக்காது. நம்ம ஒரு சாப்பாடு அங்கே கிடைக்காது. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ மாநிலமுடைய சாப்பாடுங்கிறதுனால இப்போ ஏஜாஸ் பாய் சொன்ன மாதிரி தேவையான உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணு, பட்டர் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, அந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு அங்கே கொடுக்கக்கூடிய குப்பூஸ் பிடிக்காம இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய சைவ சாப்பாடு இல்லாமல் அசைவம் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க அதுக்கான தயாரிப்புகளை என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அது அந்த ஷோல்டர் பேக் தான், காலேஜ் பேக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஷோல்டர் பேக் தான். அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு சுமையை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா தூக்கி போட்டு நடக்கும்போது அதுவே உங்களுக்கு முதுவலி வர்ற மாதிரி என்னது சிரமம் கொடுக்காத அளவுக்கு என்ன செய்யணும், அது இருந்துக்கணும். அடுத்த கேள்வி அதாவது அந்த 5 நாள்ல வந்து ஒரு சில பேர் நடந்து போறாங்க, நடந்து போறது சிறந்ததா இல்ல பஸ்ல கூட்டிட்டு அந்த பஸ்ல போறது சிறந்ததுங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க குரூப் லீடர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கிறது ரொம்ப சிறப்பு. அதிகமான இடங்கள்ல உங்களுக்கு
நடக்கிறதுக்கான வேலை இருக்கும். நடக்கிறதுக்கான எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். பஸ்ஸு கொடுக்கும்போது நீங்கள் பஸ்ஸை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு கடந்த வருஷம் 2024 ஹஜ்ஜில் காலையில் ஃபஜருக்கு பிறகு நம்ம புறப்படணும். எங்க அரஃபா மைதானத்துக்கு புறப்படணும். மினாவிலிருந்து ஃபஜருக்கு பிறகு புறப்படுறது தான் சுன்னத்து. ஃபஜருடைய நேரத்துக்கு முன்னாடி 4 மணிக்கெல்லாம் எல்லாரையும் தயாராக சொல்லிட்டோம். தயாராகி 4 மணிக்கு எடுத்த பஸ்ஸு மினாவிலிருந்து 13 கிலோமீட்டர் அதிகபட்சம் அரஃபா. அந்த 13 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரஃபாவுக்குள்ள 7 மணிக்கு நுழைஞ்சோம். 4 மணிக்கு புறப்பட்ட பஸ்ஸு எத்தனை மணிக்கு உள்ள போகுது? அரஃபாவுக்குள்ள 7 மணிக்கு உள்ள நுழைஞ்சோம். 8:30 மணிக்கு தான் எங்களுடைய அந்த டென்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு வழியா இருந்துச்சு. இப்போ எத்தனை மணி நேரம்? 4.5 மணி நேரம் கடந்த ஒரு பயணம், இந்த 13 கிலோமீட்டர். இப்போ இந்த 13 கிலோமீட்டரை 4.5 மணி நேரத்தில் நடக்கிறதுக்கு பதிலாக நம்ம அரை மணி நேரத்துல நடந்து போய் என்ன செஞ்சிடலாம். நம்மளுக்கு வாக்கிங் போன பழக்கம் இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு சுயமா ஒரு முடிவு பண்ணிட்டு புறப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க எங்க போவீங்க, எப்படி ஆகுவீங்க, எந்த டென்ட்ல யாருடைய டென்ட்ல போய் உட்காருவீங்கிறது தெரியாது. உங்களை உள்ள என்ட்ரி பண்ணவும் மாட்டாங்க. முஅல்லிம் எங்க இருக்கிறாரு, உங்களுடைய அமீர் எங்க இருக்காங்க அப்படின்னு தான் முதல்ல கேட்பாங்க. அப்ப பஸ் போற ரூட்ல பஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்கன்னா பஸ்ஸை விட்டுட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பஸ்ஸில் உட்காந்துக்கலாம். 5 மணி நேரம் ஆனாலும் பஸ்ஸில் என்ன செஞ்சுக்கலாம், ஓய்வு எடுத்துக்கலாம். நடந்து போகிறோம், எப்படியாவது நம்ம போயிடலாம், அரஃபாவுக்கு போனால் போதுமே அப்படின்ட்டு போயிட்டா அங்கே உள்ள அமல்கள் எல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு வழிகாட்டுறதுக்கு எல்லா விஷயத்திலும் என்னது உங்களுக்கு சிரமம் வந்துடும். எங்கெல்லாம் உங்களுக்கு வாகன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வாகனத்தை பயன்படுத்துறது உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப சிறந்தது. இது பெண்களுக்கான கேள்வி. ஹயலுல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பெண்களுக்கான பதிவு என்னமா? அந்த 5 நாள் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்துல ரொம்ப லேசா கொடுத்திருக்காங்க. எல்லா விஷயத்திலும் எந்த அமல்களும் அவங்களுக்கு தடைபடாது. தொழுகை அவங்களுக்கு கட்டாயமே இல்லை. அந்த சுத்தமில்லாத நாட்கள், தொழுகை இல்லாத நாட்களில் பெண்களுக்கு என்ன இல்லை, கட்டாயமே இல்லை. அது கலாவும் செய்ய தேவையில்லை. ஆனால் அவர்கள் இஹ்ராமுடைய நிலையில் இருப்பதனால் ஹஜ்ஜுடைய காரியம் எதுவுமே தடையாகாது. ஒன்னே ஒன்று தடையாகும். ஹஸரத் அவங்க சொன்னாங்க, துல்ஹஜ் பிறை 10 அன்னைக்கு என்ன அமல் சொன்னாங்க? 4 விஷயம். துல்ஹஜ் பிறை 10 அன்னைக்கு 4 விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்ன செய்யாது, நிறைவேற்ற முடியாம போ. ஒண்ணு ஜம்ரத்துல் அகபா, பெரிய ஷைத்தானுக்கு கடைசி ஷைத்தானுக்கு கல்லெறியுது துல்ஹஜ் பிறை 10. அடுத்து குர்பானி கொடுக்கிறது, இதெல்லாம் கூடும், செய்யலாம். அடுத்து முடிக்கிறது, அதுவும் கூடும். அடுத்து தவாஃபு ஜியாரா. தவாஃபு ஜியாரா மட்டும் அவங்களுக்கு தடையாகும். எப்போ அவங்க தூய்மையாகிறாங்களோ சுத்தமாகறாங்களோ அதுக்கு பிறகு என்ன செஞ்சுக்கலாம், அதை போய் தவாஃபு ஜியாராவை நிறைவேற்றிக்கலாம். அதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, அனுமதிச்சிருக்கு. அப்ப இந்த விஷயத்துல அவங்களுக்கு என்னது, எப்போ அவங்க சுத்தமாகறாங்கன்னு தெரியுதோ அதுக்கு பிறகு அவங்களுடைய உறவினர்கள், உடன் வந்திருக்கக்கூடியவங்க, அவங்க யாருமே வரலாட்டி நம்ம அமீர் என்ன செய்வாங்க, அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு என்ன செஞ்சுவாங்க, இன்ஷா அல்லாஹ் தவாஃப் ஜியாரத் செய்வாங்க. இதுதான். மற்றபடி 11வது நாள், 12வது நாள், 13வது நாள் ஜமராத் மட்டும்தான். இதுல என்ன செய்யாது, ஹஜ்ஜுடைய காரியங்கள்ல எந்த விதத்திலும் பெண்களுக்கு என்ன செய்யாது, எதுவுமே தடையாகாது. எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு அல்லாஹ்வை இடத்துல துஆ செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய காரியத்தை இலகுவாக என்ன செஞ்சிடலாம், நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும். அடுத்து வேற யாரும் மைக்கு வாங்கி கொடுங்க கௌஸ் பாய். அஸ்ஸலாமு ஃப்ளைட்டில் இக்ராம் உடையில் நம்ம போகிறோம். மேலே பறக்கும் போது குளிர் எடுத்துச்சு அப்படின்னா ஃப்ளைட்டில் வந்து துணி கொடுக்குறாங்க, அது தச்ச உடையாக இருக்குது, அதை போடலாமா, அனுமதி இருக்கா? ஆஜி, இது சாதாரணமாக எப்போவுமே இப்போ நம்ம போகிறது இங்கேருந்து இன்ஷா அல்லாஹ் உம்ராவுக்காக வேண்டி போகிறோம். உம்ராவுக்கு
எஹ்ராமுடைய நியத்து எப்போ வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஜித்தாவில் இறங்குறதுக்கு ஒரு 92 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன செய்யுது அந்த எலம்லம் அல்லது என்னது தாயிஃபுடைய அந்த எல்லை வரும்போது தான் அனௌன்ஸ் பண்றாங்க. அது வரைக்கும் எஹ்ராமே கட்டியிருந்தாலும் தலையை முடிக்கலாம், காலை என்னது சாக்ஸ் கூட போட்டுக்கலாம் நியத்து வைக்கிற வரைக்கும். இப்போ நியத்து வைக்க போறோம் அப்படின்றத அறிவு செஞ்சிருவாங்கன்னா அமீர் வந்து சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப என்ன செஞ்சுக்கலாம், சாக்ஸ் போட்டுருந்தா என்ன செஞ்சுக்கணும், காட்டிக்கணும். குதிங்கால் மறைக்காது செருப்பு இருந்துக்கணும். அது வரைக்கும் ஷூ போட்டிருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. இப்போ தலை வலிக்குது, ஏசி ஓவர் அடிக்குது அப்படின்னு சொன்னா தலையில கூட என்ன செஞ்சுக்கலாம், அந்த துணியை போட்டு உட்காந்துக்கலாம். நெய்யத்து வச்சதுக்கு பிறகு ஆண்கள் தலையை மூடக்கூடாது, ஆண்கள் தலையை மூடக்கூடாது. தைட்ட ஆடைகளை அணியக்கூடாது. மேலாடை துண்டு, கீழாடை துண்டு. இப்போ ஏர்போர்ட் ஏர்லைன்ஸ்ல என்ன செய்யறாங்க, ஏர் ஹோஸ்டர் குளிர்துன்னு சொன்னோன்னா ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு ஆடையை கொடுக்குறாங்கன்னு சொன்னா மேலதான் போட்டுக்கிறோம்னு சொன்னா தாராளமா போட்டுக்கலாம். குளிருக்காக நம்ம போடுறோம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீங்க அதுல விளங்கிக்கணும். ஒரு சிலருக்கு தலைவலி வந்தா கோடாலி தைலத்தை பார்த்தாதான் தலைவலி நிற்கும். இந்த பிரச்சனை இருக்குது சாதாரணமாவே, ரெகுலரா உள்ள பிரச்சனை தானே, யாருக்காவது உண்மைதானே இது. கோடாலி தைலத்தை எங்க இருக்குன்னு தேடி எடுத்து அதை கொஞ்சம் நுவந்தாதான் என்ன செய்யும், தலைவலி நிற்கும். உடனே எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, அடுத்தவங்க கேட்பாங்க. இப்ப தலைவலி போக்குறதுக்கு என்னது கோடாலி தைலத்து ஸ்மெல்லு தேவைப்படுது. எஹ்ராம்ல இருக்கிறோம், தலைவலி வந்துருச்சு, ஓவராயிடுச்சு, தண்ணி குடிக்காதனால உடல் பிரச்சனைனால என்னது அவங்களுக்கு தலைவலி வருது. இப்ப எஹ்ராமுடைய நிலையில வாசனை திரவியத்தை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இது என்னது தலைவலி தைலம், உண்மையிலே அது மருந்தா இல்ல, அது ஒரு வாசனை திரவியம். அந்த வாசனத்தை நுகர்ந்த பிறகு நம்ம மூளை என்ன செய்யுது, அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. மற்றபடி அது தலைவலிக்கான மருந்தே இல்லை. ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றா, கோடாலி தைலம்ங்கிறது என்ன இல்ல, தலைவலிக்குள்ள மருந்து இல்ல, மைண்ட ரிலாக்ஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்மெல்லு தான் என்ன செய்யுது, நம்மளுக்கு மூக்கு வழியா போகுது. மற்றபடி அதுல தலைவலிக்கான மருந்தே அதுல இல்ல. அப்படி ஒரு தயாரிப்பு தயாரிச்சு வச்சிருக்கான் சைனாக்காரன். இப்ப தலைவலி தைலத்துக்கு நுகர்ந்தால் அப்ப எஹ்ராம் முடிஞ்சிருமா அப்படின்னா இல்ல, முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம உடலுக்கு மேல போட்டிருக்க ஆடைக்கு மேல ஒரு கவுச் வாங்கி என்ன செய்யறோம், ஒரு போர்வை வாங்கி போத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா தலை மூடாம இருந்தா நியத்து வச்ச பிறகு என்ன செஞ்சுக்கலாம், போத்திக்கலாம். நியத்து வைக்கும் போது உதவோட இருக்கணுமா, இல்ல உதவுல கட்டாயம், உதவு கட்டாயம். ஃப்ளைட்ல கொடுக்குற உணவுகள் வாங்கி சாப்பிடலாமா? நீங்க வந்து மேக்சிமம் உங்களுக்கு ஹலாலான உணவு தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஹாஜிகள் வர்றாங்க அப்படிங்கிற அந்த இதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, ஃப்ளைட் டிக்கெட் இது பண்ணும் போதே என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க இது பண்ணியிருப்பாங்க. முடிந்தவரை நீங்க அசைவம் சாப்பிட்றத விட சைவமா என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம் ஃப்ளைட்டை பொறுத்த அளவு. மற்றபடி உங்களுடைய ஹோட்டல்ல கொடுக்கக்கூடியது மற்ற ஏற்பாடுகள் எல்லாமே என்னது இன்ஷா அல்லாஹ் ஹலாலா தான் இருக்கும். நம்ம போகக்கூடிய நாட்டினுடைய அந்த சட்டத்திட்டம் முழுமையா என்னது ஹலால் உணவை தான் ப்ரொவைட் பண்ணணும்னுங்கிற அந்த சட்டத்திட்டம். அதனால என்னது அதுக்கெல்லாம் எதுவும் டவுட் ஆக தேவையில்லை. ஒரே ஒரு சட்டம் மட்டும் தெரியணும், இந்த 5 நாட்கள் ஆண்களுக்கு தூக்கத்தில் முள்குடைய சட்டத்தினுடைய நிலை என்ன? குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா தாராளமா என்ன செஞ்சுக்கலாம், அங்க போய் எஹ்ராம் கலை தேவையில்லை. எஹ்ராமோட குளிச்சுட்டு அந்த மாற்று உடை கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தல, அப்போ ஒரு எஹ்ராம் துணி கூடுதலா கொண்டு போக முடியுது. அவங்களுடைய உடலுடைய இதுக்கு தந்தாப்புல என்ன செய்யுது, நல்லது. மாற்று எஹ்ராம் துணி கொண்டு போயிருந்தீங்கன்னா இது பிரச்சனைக்கு என்னது இது ஆகாது. வேற யாரும் ஹாஜிகள் சொல்லுங்க. எஹ்ராம் வந்து எத்தனை எடுத்துக்கிறது சிறந்தது அப்படின்னு கேக்குறாங்க. 2 அல்லது 3 வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப மக்காவுல நீங்க தங்கி இருக்கக்கூடிய நாட்களில் கிளாக் டவர்ல இன்ஷா அல்லாஹ் மூவன் பிக்ல ஹஜ்ஜை முடிச்சிட்டு வந்து லேடிஸ் சாக்ஸ் போடலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. கூடாது. பெண்கள் இப்ப ஆண்களுக்கு சொன்ன, பெண்கள் என்ன செய்யணும்டா, முகத்தினுடைய இந்த பகுதி, முகப்பகுதி, மணிக்கட்டுக்கு பிறகுள்ள இந்த பகுதி, மணிக்கட்டுக்கு பிறகுள்ள பகுதி, கரண்டை காலுக்கு கீழுள்ள பகுதி, எஹ்ராமுடைய நியத்து வச்ச பிறகு மறக்க கூடாது. அது வரைக்கும் நோஸ் பீஸ் போட்டிருக்கலாம். சரி, நீங்க இது இப்ப அவங்க அம்மா அணிஞ்சிருக்க மாதிரி ஒரு மாஸ்க் போட்டுக்கிறாங்க, தாராளமா போட்டுக்கலாம். மாஸ்க்ங்கிறது என்னது
இதுக்காக வேண்டி தூசிகளை இதாக ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி போடுறது. அது முகத்தில் போடுறதுனால தப்பு இல்லை. நோஸ் பீஸ் போட்டு என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. நோஸ் பீஸ் போட்டே ஆகணும்னு சொன்னால் ஒரு தொப்பி மாதிரி இப்படி போட்டு அதுக்கு முன்னாடி இதே பரதாவை தொங்க விட்டுக்கலாம். அது என்னது கூடும் ஏறாம உள்ள நிலையில. அப்ப எஹராம் உள்ள பெண்களுக்குன்னு தனி எஹராம் இல்லை, நியத்து மட்டும்தான் பெண்களுக்கு. ஆனாலும் அவர்களுடைய முகமும் மணிக்கட்டுக்கு பிறகுள்ள பகுதியும் கரண்டை காலுக்கு பிறகுள்ள பகுதியும் என்ன செய்யணும், திறந்திருக்கணும். ஆண்கள் பெண்கள் குதிங்கால் மறைக்காத செருப்பு அணியும். ஆண்கள் பெண்களும் குதிங்காலை மறைக்காத அளவுக்கு செருப்பு அணியும். ரொம்ப ஷூ மாதிரி போல அந்த டைப்ல உள்ள அந்த செருப்புகளை தவிர்த்துக்கிறது நல்லது எஹராமுடைய நிலையில. நேற்று பேசிட்டு இருக்கும்போது பெண்கள் நகை வந்து அதிகமா வந்து அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு கூட்டத்துல. சோ அதையும் பதிவு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பயணத்துக்கு புறப்படக்கூடிய பெண்கள் அணிந்தே பழகினவங்க கூட குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா போகக்கூடிய இடம் சாதாரணமான இடம் இல்லை. அங்க போயிட்டு தொலைச்சிட்டு வந்து அங்க போய் தொலைஞ்சு போச்சேன்னுங்கிற மனநிலையிலேயே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஊருக்கு வந்து இதைதான் சொல்லுவாங்க. போறது எதுக்கு, நல்ல காரியத்துக்கு, அமல் செய்யறதுக்கு. அங்க போயிட்டு நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த நினைப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம உருவாக்கி கூடாது. நகைகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அங்க இருந்தே நகை எடுத்துட்டு வரணும், அப்படி எல்லாம் கொண்டு வரணும்ங்கிற அந்த ஆசையை என்ன செஞ்சக்கூடாது, அதையும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல வந்து அதிகமான துணிகள் எடுத்து வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி போன வருஷம் போனவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குமா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம போறது ஒரு 35 நாட்களை கடந்த பயணம். மொத்தம் 45 நாட்கள். இன்ஷா அல்லாஹ் ஜூலை 10ஆம் தேதி புறப்பட்டு 11ஆம் தேதி காலைல இங்க ரிட்டர்ன் இன்ஷா அல்லாஹ். டைமிங் எல்லாம் உங்களுக்கு டைம் டேபிள்ல சொல்லுவாங்க. ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது மே 27ல இருந்து ஜூலை 11 வரைக்கும் உள்ள குறைஞ்சபட்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 45 நாட்களுடைய பயணத்துக்கு நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மினா, அரஃபா, முஸ்தலிஃபா தவிர மற்ற இடங்கள்ல உங்களுக்கு லாண்ட்ரியுடைய ஃபெசிலிட்டி இருக்குது, உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு அதிகபட்சம் உங்களுக்கு 5 அல்லது 6 செட்டு துணி வச்சுக்கோங்க. ஒரு 2 செட்டு அல்லது அதிகபட்சம்னா 3 செட்டு ஏறாம். 3 செட்டு ஏறாம் வேஸ்ட் தான். ஏன்னா உங்களுக்கு 2 செட்டு ஏறாம் வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாக் டவர்ல இருக்கும்போது நீங்க அதிகமாக தவாஃப் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு என்னது கிடைக்கும். அப்ப மாத்தி போட்டுக்கிறதுக்கான இதனால உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம், பெரிய அளவில் வராது எஹராம். ஒரு 15 ரியால், 20 ரியால், 30 ரியால் தான் அதிகபட்சம். ஆனா ஹஜ்ஜுடைய நேரத்தில் போறதுனால போறவங்க எல்லாம் ஸ்பெஷலா உள்ளவங்க விஐபிலாம் போவீங்களா, அதனால கொஞ்சம் விஐபி மாதிரி அங்க கொஞ்சம் கூடுதலா வச்சு வைப்பாங்க ஹஜ்ஜுடைய காலத்துல. மற்ற நாட்கள்ல எவ்வளவுதான் இருக்குது, 15 ரியால் 20 ரியால் தான். நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய ஹராமுடைய ரேட்டை விட அங்க கம்மியா தான் கிடைக்கும். அதனால என்னது உங்களுக்கு அதிகபட்சம் 2 வச்சுக்கோங்க, அல்லது ரொம்ப வைக்கணும்னு சொன்னா 3 வச்சுக்கோங்க. ஒரு 5-6 செட்டு துணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதே மாதிரி ரெகுலரா பயன்படுத்தக்கூடிய அந்த மாத்திரைகள் இதெல்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்க. வாஸ்லின் வச்சுக்கோங்க. வாஸ்லின் இந்த கால் வெடிப்புகள் இதுக்காக வேண்டிய அல்லது கிராக் கிரீம் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுக்கோங்க, இது பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமாக நம்ம நடக்கக்கூடிய அந்த இதனால அங்கே உள்ள சீசனுடைய அந்த வெதருடைய பிரச்சனைனால உங்களுக்கு என்னது அதுவும் தேவைப்படும். செப்பல் எத்தனை எடுத்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்? செப்பல் 2 செட்டு வச்சு, ஒன்று நம்ம போட்டுக்கிறது, இன்னொன்று என்ன செஞ்சுக்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு வர்றதே மறதியா இருக்குது அப்படின்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்னது எத்தனை செருப்பு வாங்கி வச்சாலும் செட் ஆகாது. அதுக்கு தான் உங்களுக்கு செப்பல் பேக்னு ஒன்று கொடுக்குறாங்க. துணியில பையில போட்டு என்னது செப்பல் பேக்னு ஒன்று கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அதுக்கு தான் அதை கொடுக்குறதே. அதனால அதையே வீட்டில் வச்சுட்டு வர்றவங்களும் இருக்கா, மௌலானா செப்பல் பேக் இருக்குதான்னு கூடுதலாக வந்து கேட்பா உம்ராவில் வர்றவங்க. கொடுக்கக்கூடிய பேக்குகள் இது சம்பந்தப்பட்டதுன்னு என்ன செய்வாங்க, உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதுல வச்சுக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நினைவு வச்சுக்கணும். எங்கேயாவது கொண்டு போய் எப்ப பார்த்தாலும் ஞாபக மரத்திலே இருக்கவங்களும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. சரிங்களா? 2 செட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு செப்பல் எல்லாமே கிடைக்கக்கூடியதுதான். செப்பலுடைய பிரச்சனை வந்து எங்க வரும்னு சொன்னா மினா, அரஃபா, முஸ்தலிஃபால தான் வரும். இல்லாட்டி பெரிய சிரமம்.
சூடோட நடக்கிறது, சூடோட இல்லாம ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் என்ன செய்யும் அங்க வரும். அதனால என்னது செப்பல் பேக் கொடுக்குறாங்கன்னா அதில் என்ன செஞ்சுக்கணும், நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். ஃப்ளைட்டில் வந்து நியத்து வைக்கும் போது உதவோடு இருக்கணும்ன்றீங்க. நியத்து முடிஞ்சா தேவையில்லை, உது தேவையில்லை. நியத்து வைக்கும் போது உது தேவையில்லை. தவாஃபுக்கு உது கட்டாயம். எதுக்குங்க உது கட்டாயம்? ஐங்கால தொழுகை பர்லுகளுக்கு நம்மளுக்கு என்னது பர்லு தொழுகைகளுக்கு கட்டாயம். அடுத்து எப்ப கட்டாயமா இருக்கணும்? தவாஃப். தவாஃபுக்கு தான் உது என்னது? தவாஃப்ல வந்து இக்ராம் உடையில தான் தவாஃப் செய்யணுமா, சாதாரண உடையில பண்ணலாமா? தவாஃப் நம்ம உம்ராவுடைய தவாஃப்ல சாதா தவாஃப் போகணும்னு சொன்னா இஹ்ராமோட போனால் ஈஸியா முடிச்சுட்டு வரலாம். இஹ்ராம் இல்லாம இது என்னது சிவில்ல போனா, சாதா ட்ரெஸ்ல போனா என்னது ஒவ்வொரு சுத்தம் கீழே போய் 7 சுத்து சுத்தினா என்ன சுத்துவோமோ அது ஒரு சுத்த மேல வரும். அதனால என்னது நம்ம இருக்கக்கூடிய நாள் ஒரு 10 நாள், அந்த நாள் அமல் செய்யறதுனால நம்மளுக்கு என்னது சிரமம் இல்லை. கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, அங்க உள்ள கூட்டத்தை குறைக்கணுங்கிற ஒரு இதுக்காக வேண்டி ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஏஹராமோட உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லைன்னு. மேக்சிமம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஹஜ்ஜுடைய ஹாஜிகளுக்கு ரொம்ப லேஸ். சாதாரண ட்ரெஸ்லையும் உங்களுக்கு என்ன செய்யலாம், உள்ள போய் தவாப் செய்யலாம். இப்ப குறிப்பிட்ட நாள் சொல்லுவாங்க உங்களுக்கு, துல்ஹஜ் பிறை 25 30 வரைக்கும் சாதா ட்ரெஸ்ஸுக்கு அனுமதிப்பாங்க. ஏன்னா இந்த தவாப் ஜியாராவுக்கு சாதா ட்ரெஸ்ல தான் போகணும். தவாப் ஜியாராவுக்கு என்னது முடியாதவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க ஹஜ் பயணத்தை முடிக்கிறதுக்குள்ளாட்டியாவது அந்த தவாப் ஜியாராவை செஞ்சு முடிக்கணும். இப்ப பெண்களுடைய பிரச்சனை வந்து சில பெண்கள் தவாப் ஜியாரா செய்யாம இருப்பாங்க. துல்ஹஜ் பிறை 10 11க்குள்ள செய்யணும்னு ஹஜ்ரத் சொன்னாங்கல்ல, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியாம இருப்பாங்க. பெண்கள் சுத்தமில்லாத நிலையில இருப்பாங்க. துல்ஹஜ் பிறை 13 வரைக்கும் அவங்க போகவே முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அதுக்கு பிறகு போய் இவங்க செய்யணும், தவாப் ஜியாராவை செஞ்சு முடிக்கணும். இப்ப அதே மாதிரி நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய உடல்நிலை நலிவுள்ள உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்த ஹாஜிகள், ஆண் ஹாஜிகளும் தவாஃப் ஜியாராவை எப்ப செய்யலாம்? சரியானதுக்கு பிறகு ஹஜ்ஜோட பயணம் முடிகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கணும், தவாஃப் ஜியாராவை செஞ்சு முடிக்கணும். அப்ப என்ன செய்யணும், அவர் சாதா ட்ரெஸ்ல தான் போகணும். இப்ப அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி சவுதி அரேபியா அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க, துல்ஹஜ் பிறை கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, சாதா ட்ரெஸ் அனுமதிச்சிருக்காங்க. இருந்தாலும் திடீர்னு என்ன செய்வாங்க, ஏன்னா இந்த துல்ஹஜ் பிறை 20ல இருந்து என்ன செஞ்சிருவாங்க, உம்ராவுக்குள்ள ஹாஜிகளும் வர ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற அந்த ரூல்ஸ்னால திடீர்னு என்ன செய்வாங்க, மாத்துவாங்க. மேக்சிமம் இது வந்து என்ன செய்யறது இல்ல, மாத்துறது இல்ல. சாதா ட்ரெஸ்ல எங்க போலாம், ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி. சாதா ட்ரெஸ்லையும் முடிச்சு என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம். மேலதான் போய் தவாப் செய்யணும்னு கேட்டோம்ல, கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு, எனக்கு மேல போய்க்கலாம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்தாப்புல என்ன செய்யலாம், தாராளமா போய் மேல போய் தவாப் செஞ்சுக்கலாம். எந்தெந்த பொருள்கள் எப்படி வைக்கணும் எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். பயணத்துடைய டேட்டு, பயணத்துல இருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய டேட்டு எல்லாம் நம்ம அமீர் சாப் என்ன செய்வாங்க இன்ஷா அல்லாஹ், கூட்டத்தினுடைய நம்ம பயணத்தினுடைய தலைவர் சொல்லுவாங்க. நம்ம தவாப் செய்யறோம் இல்லையா, அதுல வந்து ஷாஃபி ஹனஃபின்னு சொல்லிட்டு மதகம் இருக்குது. இப்போ மற்ற பெண்கள் வந்து நம்மளை தொட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒழு போயிடும்னு இருக்கு இல்லையா, அப்போ அதோடைய சட்டம் என்ன? தவாஃபை பொறுத்த அளவு அந்த சட்டம் இல்லை, அது தளர்த்தப்படும். ஏன்னா கூட்ட நெரிசலுடைய பிரச்சனைகள் என்னது எல்லா இடத்துலையும் இருக்கதான் செய்யும். தவாஃப்ல முடிந்த அளவுக்கு பெண்கள் பெண்களோட தவாஃப் போகணும், ஆண்கள் ஆண்களோட. கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்க கணவன் முன்னாடி போனா ஆணை பின்தொடரணும், மனைவி முன்னாடி போனாங்கன்னா பெண்ணை பின்தொடரணும். அந்த மாதிரி ஒரு அமைப்புல நம்ம என்ன செஞ்சுக்கணும், தவாஃப் போகக்கூடிய அந்த விதத்தை நம்ம அமைச்சுக்கணும். ரொம்ப கிட்ட போய் தவாஃப் செய்யும் போது நம்மளுக்கு என்னது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம போகக்கூடிய தவாஃப் 20 நிமிஷத்துல முடியுதா, கொஞ்சம் தள்ளி போகும்போது அரை மணி நேரம் ஆகும், 10 நிமிஷம் கூடுதல் ஆகும், பரவாயில்லை. நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தள்ளி நின்று கூட்ட நெரிசல் இல்லாத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், அமைச்சுக்கணும். ஆண்கள் ஆண்களை ஒட்டி போறதும் பெண்கள் பெண்களை ஒட்டி போறதும் நம்முடைய தக்வாவுக்கு ரொம்ப சிறந்தது. அந்த மாதிரி தவாஃப் என்ன செஞ்சுக்கணும், எப்பவுமே அமைச்சுக்கணும். ஹஜ்ஜுடைய காலம் வந்து 5 நாளா 6 நாட்களா? ஹஜ்ஜுடைய காலத்தை சுருக்கிக் கொள்வதும் பரிபூர்ணமாக்குவதும் கூடும் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செஞ்சிருக்க, 5 நாளாவும் சுருக்கிக்கலாம், 6 நாளாவும் பூர்த்தியாக்குனா சுன்னத்து நிறைவேறு. ஆறா என்னது, 13வது நாள் ஜமராத்து கல்லெறிவது சுன்னத்தை பரிபூர்ணமாக்குறதுக்கான வழி.
உங்களுக்கு போறது செய்ய போறோம், இவ்வளவோ 5 நாள் அனுபவிச்சுட்டோம். 6வது நாள் ஒரு நாள், அதுவும் ஜமாத் போயிட்டு வந்தவனே கிளம்பிடலாம். அதனால என்னது 6 நாள் நம்மளுக்கு மொத்தமா வந்து 5 நாள் தான் கணக்கு வரும். வாஜிபுகள் 5 நாள், 6வது நாளை பூர்த்தி ஆக்குறது சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 நாள் இருந்திருக்காங்க. அப்ப நம்ம 6 நாள் முடிச்சுட்டு தான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், வருவோம். குர்பானி இன்ஷா அல்லாஹ் அமீர் சாப் அங்க சொல்லுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல கட்டுறது ஒண்ணு இருக்குது, அங்க உள்ள ஆடு அறுக்கக்கூடியவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்து கரெக்டா நிறைவேற்றக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அங்க உள்ள ரேட் எவ்வளோ, என்ன விஷயம் என்னங்கிறதெல்லாம் என்ன செய்வாங்க, பயணத்தினுடைய அந்த இதெல்லாம் என்ன செய்வாங்க, லிஸ்ட்ல எழுதி வச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க. அரஃபாலேருந்து முஸ்தலிஃபா போகிறோம்ல, அப்போ மகரிப் இஷா அங்கே போய் தொழுன்னு சொல்கிறாங்கல்ல, போகும்போதே ஃபஜ்ர் தாண்டிடுச்சு. சில சமயத்தில் முஸ்தலிஃபாக்கெல்லாம் போய் சேரும்போதே ஃபஜ்ர் ஆயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அதுக்கு முந்தையே தொழுதுலாமா மகரிப் இஷாவை போகிற வழியில், இல்லை அங்கே போய் தான் தொழுவணுமா? மகரிப் இஷாவை ஜம்மு செய்யறது முஸ்தலிஃபால தான். போறது வந்து ஃபஜ்ர் ஆகுதா? சுப்ஹானல்லாஹ். இது நடந்து போனா கூட அவ்வளவு நேரம் ஆகாது. 10-11 மணி அதிகபட்சம். போன வருஷம் 11:30 மணிக்கு போனோம். எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு பரப்பிட்டோம். கடந்த வருடம் 2024 வந்து காலையில் 4 மணியா? சுப்ஹானல்லாஹ். ஒரு சில நேரங்கள் அந்த பஸ்ஸுகள் ஒவ்வொரு பஸ்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ரூட்டுகளுக்கு தகுந்தாப்புல என்ன செய்யும், போகக்கூடிய இன்ச்சு பை இன்ச்சா நகலும். இங்க இருந்து அங்க போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். எத்தாப்புல உள்ள பில்டிங் அளவுக்கு பஸ் போறதுக்கு என்னது 1/2 மணி நேரம் ஆகும். நேரத்துக்கு தகுந்தாப்புல என்னது இதாகும். இன்ஷா அல்லாஹ் அங்க போய் தான் முஸ்தலிஃபால தான் ஜம்மு செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.